ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார். மெய்யான இறைவன் இயேசு சொல்றாரு, என்னைய நீ வழிபடணும், நான் தான் உண்மையான கடவுள், நான் தான் தெய்வம், என்னை நீ வழிபடணும்னா எனக்கு ஒரு கட்டடத்தை கட்டி அதுக்குள்ள நான் இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு தங்கத்தால ஒரு வீடை கட்டுறாலும் அதுக்குள்ள இருக்க மாட்டேன், எனக்கு நீ பெரிய பெரிய டெக்கரேஷன் பண்ணாலும் நான் அதுக்குள்ள இருக்க மாட்டேன், உன் உள்ளத்தை நீ ஆயத்தப்படுத்து, உன் உள்ளத்துக்குள்ளதான் நான் வருவேன், அதுதான் ஏன் கோயில், நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லுகிறார். நீ அறியாம தொழுது கொள்ளாத, நீ அறிந்து கொள். இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவாகிய தேவன் நம்முடைய கடவுள் விரும்புகிறார். கடவுள் விரும்பும்படி ஒரு தொழுகை இருக்கும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒரு ஏனலுக்காக ஒரு சபை, அவ்வளவுதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கு கூடுகிறோமோ அங்கு அவர் வந்து விடுவார். நீ மரத்தடியில கூடுனாலும் வந்து விடுவார், மாளிகையில கூடுனாலும் அங்கே. ஆலயமா இருக்கிற ஒவ்வொருவரும் சேர்ந்து ஒரு ஆலயமா மாறும். ஒவ்வொரு செங்கல் சேர்ந்து பில்டிங்கா மாறுற மாதிரி நீங்க எல்லாம் ஒவ்வொரு செங்கல் நம்ம எல்லாரும் சேர்ந்த உடனே ஒரு ஆலயமா மாறுவோம். பிதாவாகிய தேவன் இறைவன் அங்கே இறங்கி வருவார்.